ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் உடைய சார்ட் ஃபார்மேஷனை வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து ஷேர் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு லேர்னிங் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட் டைமில் ஒரு எளிமையான ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அதே மாதிரி என்னோட டெலிகிராமில் வந்து ஜாயின் வந்து பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வந்து சில அப்டேட் எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஷேர் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுவோம். அதனால் வந்து குரூப்லேயும் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப்டர் இந்த மந்தில் இருந்து கொஞ்சம் நீட்டான ஒரு டிசிப்ளினை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கைடன்ஸ் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணுறோம். ப்ராப்பரான ஒரு அப்டேட்டு வித் மார்க்கெட்டுடைய கிளியர் ரீசன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராவல் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாகவே வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. எபிட்டா வேல்யூ வந்து பயங்கரமாக வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து நெகட்டிவ் அப்டேட் தான். அதனால் வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சார்ட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக ஷேர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கேரை எடுத்து பார்க்க மாட்டேங்க. அதே நம்ம கண்டினியூஸாக வந்து டிஃப்ரெண்ட்டான சார்ட் ஃபார்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் வந்து அப்போ தான் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றதை நான் இந்த வீடியோ அப்டேட் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் டேஸ் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாக்ஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது, அதனுடைய டைரக்ஷன் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பெரிய ஃபால் வந்துருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபால். ஆக்சுவலாக நான் இவ்வளோ பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் மார்க்கெட் வந்து நான் ஆக்சுவலாக லோ பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் சரியான ஃபால் ஆக்சுவலாக. ஸோ அருமையான ஒரு மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ணோம் இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து வந்திருந்தது. அதனால் மார்க்கெட்டு கேப் அப் தான். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் கேப் அப்பில் போயிடுச்சு, அதனால் வந்து இந்த கேப் அப்பை ஃபீல் பண்ண மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கணிப்பீங்க. அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் இருக்குது. ஒரு நாளைக்கு 2-3 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸுடைய ஜஸ்ட்டு டீப்பாக பாருங்கள். லிக்விடிட்டி நல்லா இருக்கா பாருங்கள். லோ குவான்டிட்டி இருக்கா, அதாவது ப்ரீமியம் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் லாட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லிக்விடிட்டி நல்லா இருக்கணும். அது ஒன்று மட்டும் நல்லா பார்த்துங்க. ஸ்டாக் கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்களா, உடனே வந்து அடுத்த இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்டாக்குடைய சார்ட் ஃபார்மேஷனுக்கே வரணும். நீங்கள் எடுத்த உடனே வந்து ஃபார்மேஷனை வந்து தேடக்கூடாது. ஃபஸ்ட்டு வாலடைல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு லிக்விடிட்டி நல்லா இருக்கணும், லாட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எது பெஸ்ட்டான ஸ்டாக் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் ஃபார்மேஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இங்கே வந்து கிடைக்கும். அதை தான் வந்து இன்றைக்கி அப்டேட் நான் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினான ட்ரேடு. காலையில் ஏபிபி 1 எம்சிஎக்ஸ் 1 அருமையாக நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மேலே ஹை போயிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணோம், கரெக்டான ஒரு மூமெண்ட்டு. பட் நான் வந்து இன்றைக்கி வந்து சில விஷயங்கள்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாய்ஸ் மெசேஜும் ஷேர் பண்ணேன் வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மூவ்மெண்ட் ரேலி ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் வந்து இதோடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். பட் நான் சஜஷன் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஒரு 10:32 லெவலுக்குள்ளே உங்களுடைய ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடர், பிகினர், ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 9:15 10:30 லெவலுக்குள்ளே உங்கள் ட்ரேடை கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வந்து அருமையாக கேப்சர் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபி ஸ்டாக் தான், பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அப்டேட்டை கேப்சர் வந்து பண்ணியிருந்தோம்.
அதே மாதிரி வந்து டெய்லி பேசிஸில் ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து பர்சனலாக நம்ம ஷேர் பண்ணுறோம். வாய்ஸ் நோட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். காலையில் 10-11 வரையும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அதே மாதிரி ஈவினிங் சீசன் வந்து அப்படின்னா நம்ம கமாட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம டேரெக்டாக பேசலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.